ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவா இட்லி, கேரட், கொத்தமல்லி, கேஷ்யூ நட்ஸ், பெப்பர் எல்லாம் போட்டு ஒரு ரவா இட்லி. அதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி, நீர் சட்னி மாதிரி பண்ணியிருக்கேன். ரவா இட்லி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் போட்டுட்டு அதுக்கு பொரிச்சு கொட்டுறதுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, ஜீரம், பெப்பர், கேஷ்யூ நட், பெருங்காயம், உப்பு, ரவை எல்லாத்தையும் ஒன்று வறுத்துட்டு அப்புறமா கேரட்டையும் சேர்த்திக்கிறது, கொத்தமல்லி, அப்புறம் இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்திண்டு ஆறுனதுக்கப்புறம் தயிர், எவ்வளோ தயிர் வேணுமோ அதை கட்டி தயிரை எடுத்து கொஞ்சம் விப் பண்ணிட்டு இந்த ரவா மிக்ஸை அதில் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஊற வைக்கணும். ஊற வைக்கிறப்ப அது நல்லா நம்ம போட்ட அமௌண்ட்டை விட நல்லா ஸ்வெல் ஆகிடும். அப்போ ட்ராப்பிங் கன்சிஸ்டன்சி இருக்கா பாருங்க. இல்லைன்னா ஒரு ஆப்பை கூடி தயிரை சேர்த்தின்ட்டு எண்ணெய் தடவி இட்லி தட்டில் வைக்கணும். அப்புறம் ஸ்டீமிங் 10 மினிட்ஸ் வச்செடுத்தா போதும். நல்லா ஃப்ளஃபியாக வரும். வேணுங்கிறப்ப வேணால் ஒரு பிஞ்சு சோடா சேர்த்திக்கலாம். ஜஸ்ட்டு நம்ம இட்லி வாக்கிறதுக்கு முன்னால் ஒரு பிஞ்சு நல்லா கலந்துட்டு உடனே வாத்தணும். ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். நம்ம சாஃப்ட்டு இட்லி சார் ரெடி. பண்ணி பாருங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, பாக்ஸுக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. பிடிச்சிருந்தானாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை.